ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம உளுந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோருக்குமே தெரியும் இந்த உளுந்து ஒரு சீசனபிள் பிஸ்னஸ் தான். அப்போது நீங்கள் இந்த உளுந்து தொழிலை செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சரியான சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே போல் முதலீடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்பையும் கொஞ்சம் கம்மியாக ஆகும். அப்போது இந்த சீசனில் இந்த பிஸ்னஸை எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ரா உளுந்தாக கொள்முதல் பண்ணி அதை ப்ராசஸிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் முதலீடுகள் அதிகமான அளவுக்கு தேவைப்படும். ஏன்னா நீங்கள் அந்த ரா உளுந்தை டன் கணக்கில் கொள்முதல் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக மிஷின் கொள்முதல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதுக்கான முதலீடுகள் கொஞ்சம் தேவைப்படும் அதிகமாக. அண்டு இதுவே பார்த்திங்கன்னா இந்த சீசன் டைமில் நேரடியாக இந்த உளுந்தை ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்தும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த உளுந்தை கொள்முதல் பண்ணி நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் சப்ளை பண்ணலாம். இந்த பிஸ்னஸை பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியில் பண்ண முடியும். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு வீடியோவை ரெடி பண்ணி உங்களுக்கு தேவையான முழு தகவலையும் பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். இப்போது இந்த பிஸ்னஸை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரா உளுந்தோடைய விலை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் ப்ரைஸ் எப்படி போகுது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அண்டு இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்கள் ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து உற்பத்தி அதிகமான அளவுக்கு இருக்குது. அங்கெல்லாம் விலை எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு உளுந்தோடைய விலை நிலவரம் தேவைப்படுதுங்கிறத சொல்லுங்கள். அந்த ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, நம்ம எப்படி கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு நான் ப்ராப்பராக கொடுக்குறேன். இப்போது தமிழ்நாட்டில் இந்த ரா உளுந்தோடைய விலை எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குறைந்தபட்ச விலையாக பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 50 ரூபாயாக இருக்குது. அதிகபட்ச விலை பார்த்திங்கன்னா கிலோ 66, 67 இந்த ரேட் வரையும் போகுது. இன்னது ஒரு கிலோ உளுந்தோடைய விலையே இந்த ரேட்டுக்கு தான் போகுதானா? ஸோ ஆமாம், அதாவது பார்த்திங்கன்னா ரா உளுந்தோடைய விலை இந்த ரேட்டுக்கு தான் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குது. ஆவரேஜாக நல்ல குவாலிட்டியான உளுந்தான் கிலோ பார்த்திங்கன்னா 60 ரூபாய்க்கு தான் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய கமிட்டியில் சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எனக்கு நான் கடலூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன். என் ஏரியா பக்கத்தில் 2 கமிட்டி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வேப்பூர், இன்னொன்று பார்த்திங்கன்னா விருதாச்சலம். இந்த 2 ஏரியாவிலையும் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 66, 67 இந்த ப்ரைஸுக்கு தான் லாஸ்ட் ஒரு 10 நாளாக விலை போய்கிட்டு இருக்குது. அண்டு உளுந்து மார்க்கெட்டுக்கு வர வர இன்னும் ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உளுந்தோடைய விலை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் நம்ம ரீட்டைல் மார்க்கெட்டில் போயிட்டு ப்ராசஸ் பண்ண உளுந்து, அதாவது ஒரு தோலோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ளிட் உளுந்தெல்லாம் இருக்குது இல்லையா, அரை உளுந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ 110 ரூபா, 120 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்களே. வெள்ளை உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ 140, 150, 160 இந்த ரேட் வரையுமே சேல்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த தொழிலில் பெரிய அளவுக்கு லாபங்கள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் எப்படி இந்த தொழிலை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் நேரடியாக அந்த ரா உளுந்தை கொள்முதல் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி அதை வெள்ளை உளுந்தாக கன்வெர்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் நீங்கள் ரா மெட்டீரியல் சரியான நேரம், அதாவது அந்த சீசனில் தான் பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அதோடைய விலை ரொம்பவே கம்மியாக இருக்கும். சீசன் போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த டைமில் நீங்கள் கொள்முதல் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங்க்கான மிஷினோடைய ப்ரைஸ்லாம் எவ்வளோப்பா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம தோல் நீக்கி பாலிஷிங் பண்ணுறதுக்கு நம்ம மிஷின்லாம் வாங்குறப்ப ஒரு 1,20,000 ரூபாயிலேருந்து 1,50,000 லட்ச ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா வரும். சரிங்களா? இது அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, அதாவது ப்ராசஸிங் கெப்பாசிட்டியை பொறுத்து மாறுபடும். நார்மலாக நம்ம சொல்கிறதுலாம் பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு
மினிமம் ஒரு 80 கிலோவோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 100 கிலோ வரையும் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மிஷினை பற்றி சொல்கிறோம். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த லெவலுக்கு வந்து நீங்கள் பண்ணாலே வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா இப்படி பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான முதலீடுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஆவரேஜாக மிஷினுக்கு வந்து ஒரு 1,50,000 ரூபா. அண்ட் ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ப்ராசஸிங் கெப்பாசிட்டின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு 1 டன் வரையும் வந்து ப்ராசஸ் பண்ணோம். அந்த மாதிரி 1 டன் வரையும் ப்ராசஸ் பண்ணுறப்ப ரா மெட்டீரியலோடைய ப்ரைஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 65,000 ரூபாயிலேருந்து 67,000 ரூபா வரையும் வரும். அண்டு இதை இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நம்ம ஏரியாவிலே கொள்முதல் பண்ணுறீங்கன்னா ஒரு கிலோ ஆவரேஜாக ஒரு 65 ரூபானா டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 68 ரூபா 69 ரூபா ஒரு 70 ரூபா வரையுமே பார்த்திங்கன்னா வரும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மிஷின் காஸ்ட்டெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஒரு 1,50,000 ரூபா வரையும் பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து வந்துடும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து. இப்போது இந்த ரா கருப்பு உளுந்தை பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை உளுந்தாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நமக்கு 1 கிலோ வெள்ளை உளுந்து கிடைக்க எத்தனை கிலோ உளுந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 1 கிலோ 300 கிராம் வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ரா உளுந்தான கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் வெள்ளை உளுந்தாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அப்போது இந்த அளவுக்கு வந்து அதாவது ஒரு கிலோ 300 கிராம் உளுந்து கொடுத்தா தான் நமக்கு வந்து 1 கிலோ வெள்ளை உளுந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. அப்போது மற்ற 300 கிராம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா அதோடைய தோலுக்காக பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்திங்கன்னா குறையும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த பாலிஷிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பாலிஷிங் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த உளுந்து மாவு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வரும். அண்டு இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கொள்முதல் பண்ணுற உளுந்து எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து கிடையாது. அதில் ஒரு சில உளுந்துலாம் பார்த்திங்கன்னா அந்த உடஞ்சது நொய் உளுந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5% வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து இருக்கும். ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது 1 கிலோ உளுந்துனா பார்த்திங்க 1 கிலோ வெள்ளை உளுந்துக்கு நமக்கு 1 கிலோ 300 கிராம் வரையும் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு உளுந்து அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து தேவைப்படும். அப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 60 ரூபாய்க்கு நம்ம கொள்முதல் பண்ணுறோம். அண்ட் மற்ற செலவு எல்லாம் சேர்த்து ஒரு அடக்க விலையாக 70 ரூபா வரையும் வருது அப்படின்னு சொல்லி வச்சாலும் நமக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த 1 கிலோ 300 கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 85 ரூபா இந்த ரேட்டு ஒரு 85 ரூபா வரையும் பார்த்திங்கன்னா வந்து வரும். அண்டு 1 கிலோ வெள்ளை உளுந்து எடுக்கிறதுக்காக ஆகிற செலவு பார்த்திங்கன்னா ஒரு 85 ரூபாயிலேருந்து 90 ரூபா மேக்ஸிமம் ஒரு 90 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டாலே பார்த்திங்கன்னா வந்து அந்த வெள்ளை உளுந்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஹோல்சேல் ப்ரைஸுக்கு வந்து ஒரு 110 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம். அப்போ கிலோவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 20 ரூபா வரையும் லாபங்கள் பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து இதை இல்லாமல் வந்து அந்த வேஸ்டேஜ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த தோல் அந்த 300 கிராம் தோல் அதில் வந்து ஒரு காஸ்ட்டு கிடைக்கும். அண்டு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பாலிஷிங் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வந்து உளுந்து மாவு பார்த்திங்கன்னா வந்து வரும். அதில் இருந்து நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் இது நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கணக்குக்கு தான் வந்து சொல்கிறோம். அப்போ இதுவே வந்து ஒரு டன்னுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி பார்க்குறப்ப 300 கிலோ வரையும் கிடைக்கும். அந்த 300 கிலோவுக்கு வந்து ஒரு காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த உளுந்து ப்ராசஸிங் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு நமக்கு 20 ரூபா லாபம் அப்படின்றது வந்து கிடைக்கும். இதுவே நம்ம வெளிமாநிலங்கள்லேருந்து கொள்முதல் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்மளுடைய ப்ராஃபிட்டில் வந்து இன்னும் ஒரு 5% வந்து ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் அதுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து முதலீடுகளும் வந்து நமக்கு தேவைப்படும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து ப்ராசஸிங் பிஸ்னஸ். அண்டு இதை இல்லாமல் வந்து நீங்கள் வெளிமாநிலங்களில் உளுந்தோடைய விலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அப்படியே இல்லைனா இந்த வெள்ளை உளுந்தே நேரடியாக கொள்முதல் பண்ணி அதை தொழிலாக பண்ணலான்னு சொல்லி இருக்கிறீங்கன்னா அதை பற்றி நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு சொல்கிறேன். அண்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். அண்டு இதை இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த தொழில் சம்மந்தமான தகவல்கள் தேவைப்பட்டாலும் அதை பற்றி நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களால் ப்ராப்பராக இந்த தொழிலை பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மற்றபடி உங்களுடைய சப்போர்ட்டை எப்பயும் போல் நம்ம சேனலுக்கு ரெகுலராக கொடுங்க.